ஆம்பள சிங்கம்னு இங்க எவனுமே இல்லையா? ஏன் இல்ல, ஒருத்தன் இருக்கான். சண்டன் வந்துட்டா எவன் எதிரில நின்னாலும் இறங்கி அடிப்பான், தெரிக்க விடுவான். வர சொல்லியா, யாருன்னு தான் பாப்பான். வருவான், வந்து நிற்பான். அடேங்கப்பா மாமா, இவன் என்ட்ரியா மாசா இருக்கே. ஆளு வேற செம்ம ஸ்மார்ட்டா இருக்கா. ஆமா மாப்ள. மாமா, அள்ளி ராஜ்யமா ஹீரோவே இல்லாம இருக்கிற நம்ம ஊர்ல ஒரு ஹீரோ வந்து இறங்கிருக்கான் மாமா. ஒரு ஹீரோ வந்து இறங்கிருக்கான். இப்ப நாம என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். சண்டையை பார்த்துட்டு சர்பத்தை குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். That's the point. மாமாடா. உங்க சார்பா இவன் போட்டியில குதிச்சிருக்கான். இவன் களத்துல இறங்கினாலே 100% வெற்றி தான். ஒருத்தரும் முன் வராதப்போ இவன் வந்ததே பெரிய விஷயம். ஜெயிக்கிறானான்னு பார்க்கலாம். இவன் வந்து நிக்கணும்னு முடிவு பண்றதுதான் பெரிய விஷயம். ஆனா வந்து நின்னுட்டானா ஜெயிக்கிறது சின்ன விஷயம். அடேங்கப்பா, பேச்செல்லாம் பெருசா இருக்கு. பேச்சை விட செய்க பெருசா இருக்கும். ஏன்னா பேச்சு என்னோடது, செயல் அவனோடது. எதிரில நிக்கிறவனை வச்சு செய்ய போறான் பாருங்க. காத்தே, ஆரம்பிடா. இனிமே இது ஓ ஆட்டண்டா. இது புடி. யார் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க 2 பேரும் நல்லா பண்றீங்கடா. அண்ணே, சரியான வித்த தெரிஞ்சவனா இருக்கான். நம்ம ஊருக்கு புதுசுன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தான் தெரியல. டேய், அவன் யாரா இருந்தா என்னடா, இவனை விட நம்பால் சூப்பரா கம்பு சுத்துவான். வெற்றி நம்ம பக்கம்தான். இந்த சாமுண்டீஸ்வரி மண்ணை கவர்றது உறுதிடா. விளையாடத ஆள் வந்துருச்சுல, ஓட்டி ஆரம்பிச்சிடலாமே.
யோ மாமா, இவனுக்கு கொடுத்த பில்டப்ல கரெக்ட் தான் மாமா. களத்துல சிங்கம் மாதிரி சீறி பஞ்சு அடிக்கிறான் மாமா. இவனும் அத்தை பக்கம் போய் சேர்ந்துட்டா அவங்க ஆட்டம் இன்னும் அதிகமாயிடுமே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சோப்புல எங்க இருக்கிற நம்ம சொங்கி ஆயிருவோம் மாமா, சொங்கி ஆயிருவோம். கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள. சரி மாமா, முதல்ல சண்டையை பாருங்க, மத்தெல்லாம் அப்புறம் பேசிப்போம். பாருங்க. ஹே, நீ போய் இந்த விஷயத்த சொல்லி ரேவதியை கூட்டிட்டு வா போ. ஐ, இதெல்லாம் நல்லாவே இல்ல. இந்நேரம் அங்க என்ன எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிருப்பாங்க. என்ன காணனதும் பெரிய மேடம் ரொம்ப கோபமாகி கொலை வெறியில இருப்பாங்க. ஏன் என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டீங்க? அண்ணே, நீ உன் நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா நான் ஊருக்கு எது நல்லதுன்னு யோசிக்கிறேன். சிலம்பு சண்டை நடந்தா அது கூடவே பிரச்சனை வரும். பெரிய மேடம் கோவிச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? அவங்க தான் எனக்கு காசு பணம் கொடுத்து ஆதரிக்கிறாங்க. என் மேல கோவம் வந்துட்டா பைசா தர மாட்டாங்க. அந்த பணத்தை நான் உனக்கு தரேன். இந்நேரம் அங்க உன்னை தேடி பார்த்துட்டு நீ ஆள் இல்லைன்னதும் போட்டிய கை விட்டுருப்பாங்க. எந்த பிரச்சனையும் வராம அவங்கவங்க மத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சண்டை சச்சரவு இல்லாம திருவிழா கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். எனக்கு அதான் வேணும். ரேவதி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அங்க ஜாம் ஜாம்னு சிலம்பு சண்டை நடந்துட்டு இருக்கு. உங்க அம்மா சார்பில் ஒருத்தன் களத்துல இறங்கியிருக்கான். என்னடி சொல்ற? சண்டை போட வேண்டிய ஆளு இங்க இருக்கானே. இந்த ஆளை விடுறி. அங்க வேற ஒருத்தன் இறங்கி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். நான் இல்லைன்னா அந்த சிவனாண்டி ஆளை எவனால அடிக்க முடியும்? அதானே, வேற யாருக்கடி அந்த தைரியம் இருக்கு? எப்படி போட்டி நடக்குது? நீ சரியா பாத்தியா? பார்த்துட்டு தான் வேகமா ஓடி வரேன். இவெல்லாம் அந்த ஆளுக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. அவன் அந்த அடி அடிக்கிறான். ஊரே அவன் சண்டை போடுறத மூக்கு மேல விரல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? யாரடி அவன்? யாருன்னு தெரியல. ஊருக்கு புதுசா இருக்கான். சும்மா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கான். ஆளு ஸ்டைல் மட்டும் இல்ல, சண்டையில சும்மா பின்னி எடுக்கிறான். அப்படியா? சிலம்போ சண்டையில வெளுத்து வாங்குறானா? யாரடி அது? யாருன்னு தெரியல, வந்துதான் பாரேன். அப்படியா? சரி வா போலாம். சூப்பர் ராகார்த்தி அடி. யார் இவன்? ரொம்ப நல்லா சண்டை போடுறானே. கம்பு லாவகமா சுத்தி அடி பின்னி எடுக்கிறான். அண்ணா, போற போக்க பார்த்தா நம்மால் தோத்துறோம் போல இருக்கேண்ணே. புதுசா வந்தவன் யாருன்னே தெரியல, நம்மால இந்த வாங்குறான். டேய், அதான்டா எனக்கும் தெரியல. அந்த சாமுண்டீஸ்வரி ஆள் யாரும் வரமாட்டான், நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவன் குறுக்குல பூந்து என் 25 வருஷம் கனவை நாசமாக்கிட்டான்.
மானத்தையே வாங்கிட்டானே. இந்த வருஷமும் அந்த சாமுண்டீஸ்வரிய முகத்துல கரிய பூசிட்டானே. வாங்கடா. சிவனாண்டி, என்ன தலை குனிஞ்சு போற? அவமானத்தால என்ன நேருக்கு நேர் பார்க்க முடியலையா? நீ என்னைக்குமே நம்பர் 2 தான். உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. யாருக்கிட்ட மோதுறோன்னு தெரிஞ்சு மோதணும் சிவனாண்டி. எனக்கு சொந்த பலமும் இருக்கு, தெய்வ பலமும் இருக்கு. கடவுள் சரியான நேரத்துல சரியான ஒருத்தனை அனுப்பிச்சு உன்னை தோக்க வச்சிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அத்தைக்கும் அல்ல கைங்களுக்கும் ஒரு ராசி இருக்கு மாமா. வாழ்நாள் அடிமையா நாம 2 பேர் இருக்கோம். அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னா எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ வந்து இறங்கிருக்கான் பாத்தீங்களா? மாப்பிள, நாம தான் பர்மனன்ட். அவன்லாம் காசுக்கு சத்தவனா இருப்பான். 5 பவுன் சொன்ன உடனே இறங்கி அடிச்சான். ஆனா ஜெயிச்சுட்டான். அதை பாராட்டலாம். காத்தே, Thank you. பின்னிட்டடா. நன்றி. ரொம்ப பண்ணிட்டீங்க டாடி. யவோ. டேய் கார்த்தி, அந்த சிவனாண்டி மிரண்டு போய் போறான்டா. நம்ம அத்தையும் நீ யார் என்னன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். போட்டியில் வெற்றி பெற்றவர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காத்தே, உன்னதான் கூப்பிடுறாங்க, போ. ஒரே ஒரு சின்ன வருத்தம் மாமா. அத்தையோட 5 பவுன் தங்க செயின் எவனுக்கோ போகுது. நான் கூட ட்ரை பண்ணிருக்கலாம் மாமா. பண்ணிருக்கலாம். ஆனா இங்க உங்க அத்தை தோத்து வீட்டுக்கு போயிருப்பா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. நீங்க சர்பத்து குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. மாப்பிளடா. மாமாடா. இப்பொழுது சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள் வெற்றி வீரனுக்கு தங்க சங்கிலியை பரிசாக அளிப்பார்கள். இந்தா, உங்க பரிசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு இந்த செயின் வேணாம். மாப்பிள, என்ன மாமா இவன் வேணான்றானே? ஏன் தம்பி வேண்டான்னு சொல்றீங்க? நான் சொன்னபடி பரிசை கொடுத்தாதானே எனக்கு கௌரவமா இருக்கும். வாங்கிக்கோங்க. இல்ல, நான் இந்த செயினுக்காகலாம் ஒன்றும் போட்டியில் கலந்துக்கல. பின்ன எதுக்காக கலந்துக்கிட்டீங்க? இவங்க தான் ஊர்ல ஆம்பளே இல்லையான்னு கேட்டாங்களே. ஆம்பளை இருக்கான்னு காட்டணும்ல, அதுக்கு தான் போட்டியில் கலந்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு இந்த செயின் மேலாம் ஆசை இல்லை. எங்க அக்கா தர சங்கிலிய சந்தோஷமா வாங்கிக்காம வேண்டான்னு சொல்றீங்க? வாங்கிக்கோங்க. தம்பி வாங்கிக்கப்பா. அம்மா கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கோங்க. வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கப்பா. அக்கா, இவன் நம்மள ஜெயிக்க வச்சுட்டானேன்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப நீ குடுக்கற செயினை வாங்க மாட்டேன்னு சொல்லி ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறானே. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையோ, அவங்க கொடுக்கறத வாங்கிக்கப்பா. அதானே கொடுக்கறவங்களுக்கு கௌரவம். நீங்க கொடுங்கம்மா. இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றீங்க, உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. ஸ்டைல பாத்தீங்களா? பாரு வேடிக்கை.
என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? என்ன ஜேசிபில வர வச்சதுக்கா? என்ன மாமா இங்க என்ன சுயவரமா நடக்குது? அவன் தூக்கி எறிஞ்ச செயின் கரெக்டா நம்ம ரேவதி கழுத்துல போய் விழுகுது. ஐயோ மாப்பிள, அது ஏதோ எதிர்ச்சியா போய் விழுந்துருச்சு. அது ஏன் பெருசுப்படுத்துறீங்க? விடுங்க. இல்ல மாமா, நாம இவனை தப்பு கணக்கு போட்டுட்டோம். என்ன மாப்பிள சொல்றீங்க? இவன் அத்தைக்கு அல்ல கையாயிருவான்னு பார்த்தா இவன் அடங்காத கோயில் காளையாவெல்லாம் இருக்கான். அத்தையவே ஒருத்தன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றானா அவனுக்கு செம தில் இருக்கணும் மாமா, செம தில் இருக்கணும். உங்களுக்கு சர்பத் வேணுமா வேணாமா? குடிச்சீங்க பாருங்க பாயிண்டா மாமாடா. மாப்பிளடா சர்பத்டா. அக்கா, நீ கொடுத்த செயினை அவன் கையில வாங்கி என்ன தைரியம் இருந்தா தூக்கி வீசிட்டு போவான். ஓ எதிர்க்கையே இப்படி ஒருத்த பண்ணிட்டு போறானா அவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா. சொல்லு, அவனை இப்பவே அடிச்சு தூக்கிட்டு வந்து உன் காலடியில போட சொல்றேன். எங்க எதுக்கு வழியை மறைக்கிறீங்க? இவளுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. இவனுக்கு கேள்வியே பிடிக்காது. என்னது கேள்வியே பிடிக்காதா? ஹேய், நீ என்ன பெரிய இவனா? கம்பு சண்டை நடக்க கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு நிறுத்தி வச்சா நீ குறுக்கால பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. புரியல. திருவிழால கம்பு சண்டை நடக்க கூடாதுன்னு நான் பிளான் பண்ணி பார்த்து பார்த்து செஞ்ச விஷயத்த நீ ஒரே சண்டையில காலி பண்ணா கோவம் வராதா? ஏ கிபர், நீ ஏன் எனக்கு யாருன்னு தெரியல. உன் பிளான் எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன். அடேங்கப்பா, பெரிய பிஸ்தாவா நீ? நான் பிஸ்தாவா பாதாமான்னு எந்த முந்திரி கொட்டைக்கிட்டே நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன ஒளர்ற? சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட வந்து இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறவங்கள நட்டு காண்டவங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ உனக்கு நட்டு காண்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, வெளியூர்காரன் தானே நீ? வந்தமா வேடிக்கை பார்த்தமான்னு போக வேண்டியதானே? எதுக்கு உனக்கு வேண்டாத வேலையெல்லாம்? நான் எந்த ஊருக்காரனா இருந்தா என்ன? இத்தனை பேர் கூடியிருக்க கூட்டத்துல ஒரு ஆம்பளை கூட இல்லையான்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. கேட்டுக்கிட்டு மத்தவங்கள மாதிரி சும்மா இருக்க சொல்றியா? என்னால அப்பெல்லாம் சும்மா இருக்க முடியாது. அடேங்கப்பா, நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ செஞ்சது தப்புதான். அதுக்கான தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். ஓ, தண்டனையா? அப்படி என்ன தண்டனை பாப்போம். சொல்றேன். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா நீ என்ன பண்றனா, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த ஊரை காலி பண்ணிட்டு போற. அதுக்கப்புறம் உன்னை நான் இந்த ஏரியாவிலே பார்க்க கூடாது, புரியுதா? ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே, தப்பு பண்ணிட்டீங்களே. நான் தப்பு பண்ணிட்டேனா? இவன் தப்பு பண்ணிட்டான்னு கண்டிச்சா நீங்க என்ன தப்பு சொல்றீங்க? இல்ல, இவன் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தண்ணி அடிக்கிறதா? எங்க தண்ணி அடிச்சா கெட்டவனா? எங்க கிராமத்துல தண்ணி அடிக்கிறவன கெட்டவனு தான் சொல்லுவோம். நான் சொன்னது வேற கெட்ட பழக்கம். சரி, அது என்னன்னு சொல்லுங்க. இவன் கிட்ட ஒரு விஷயத்த செய்யன்னு சொன்னா செய்யவே மாட்டான். ஆனா அதையே செய்யாதன்னு சொன்னா கண்டிப்பா செய்வான். ஓ, அப்படி ஒரு வியாதியா இவருக்கு? ஆமாங்க, இவனுக்கு அந்த பொல்லாத வியாதி இருக்கு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். எப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறது? என்ன சொல்றான்னு கேட்போம். அங்க பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதை படிக்காதுன்னு சொல்லுங்க, அவன் கண்டிப்பா உடைப்பான். இரு இரு. ஹே மிஸ்டர், அங்க இருக்கிற அந்த பாட்டில உடைச்சிடாத, நான் கடுப்பாயிடுவேன். எந்த பாட்டிலு? அந்த ரெட்டா இல்ல ஆரஞ்சா? அந்த ரெட்.